தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராவும் வெற்றி பெற்றிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய். அவருடைய இந்த முதல்வர் அப்படிங்கிற பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய நெருக்கடிகள், நெறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப திடுதிப்புன்னு சிங்கப்பெண் அப்படிங்கிற அந்த அதிரடிப்படைய திரும்ப பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு, நாளுக்கு நாள் ரொம்பவும் சவாலான விஷயங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இந்த பொலிட்டிக்கல் ரீதியான இந்த பொது வாழ்க்கையில மட்டும் இல்லாம, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் நெறைய விஷயங்கள அவரு ஒரு கனத்த இதயத்தோட ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராரு. அது மட்டும் இல்லாம மகன் ஜேசன் சஞ்சயோட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம மனைவியோட விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டும், நடிகை திரிஷா கூட தொடர்பு பத்தி பேசுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டும், நாளுக்கு நாள் நெறைய பிரச்சனைகள அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் ரசிகர்களும் அவருக்காக சேர்ந்து முட்டு குடுத்துட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கும்போது, இப்போ ரீசென்ட்டா ஷோபா சந்திரசேகர் வந்து முதல்வர் விஜய்க்கு பேசின அந்த ஆடியோ கால் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வாரிங் செரிமனிக்கு விஜயோட மொத்த ஃபேமிலியான சங்கீதா விஜய், ஜேசன் சஞ்சய் வராம போனது, அது மட்டும் இல்லாம நடிகை திரிஷாக்கு முதல் வரிசையில சீட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நடிகை திரிஷா வந்து சோபா சந்திரசேகரை ஹக் பண்ணி பிளஸ் பண்ணி வாங்கிட்டு போன விஷயங்கள் இதெல்லாமே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. உங்க மருமக விவாகரத்துல இருக்காங்க, இன்ஃபேக்ட் ஸ்வாரிங் செரிமனிக்கு கூட அவங்க வரல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நடிகை திரிஷாவை இப்படி ஹக் பண்ணி பிளஸ் பண்ணி அமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் சோபா சந்திரசேகர் பக்கம் திரும்பிச்சு. அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகளாக தான் நான் பார்க்குறேன், வேறுபடுத்தி நான் யாரையுமே பார்க்கல. என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அது நாளடைவில் சரியாயிடும். அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை மூஞ்சில் அடித்த மாதிரி பொது இடங்களில் அநாகரிகமாக என்னால் நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டான ஒரு ரிப்ளையை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்வாரிங் செரமனியிலிருந்து அவர் முதல்வர் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை டே பை டே அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு அம்மாவா ஷோபா சந்திரசேகர் பண்ண விஷயத்தை தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட விவாகரத்து சர்ச்சையை வந்து கோர்ட்ல வழக்கா அப்பீல் பண்ணும்போது, அப்போ வந்து இந்த விஷயங்கள் ரொம்பவும் அவருக்கு கனத்த கொடுக்கும். தயவு செய்து இந்த விஷயத்த ஒரு பேசுபொருளா ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருந்தாங்க சோபா சந்திரசேகர். இந்த டைம்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை பிரச்சனைகளை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. விஜய், நீ எங்க இருந்தாலும் சரி ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஓப்பனா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு முதல்வராகி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போது அவரை வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலே நடிகர் திரிஷா கூட நடிகர் அஜித்குமாரோட தாயார் இரங்கலுக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜயோட விவாகரத்து அப்படிங்கிறது இன்னமும் நிலுவையில் இருக்கு. இன்னும் ஒரு டைம் கூட கோர்ட்ல அப்பியர் ஆகல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த ஜட்ஜையும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள்ல ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் நண்பர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் சைடு அதை ஹேண்டில் பண்ணிக்கணும், எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கலான மன ஓட்டத்துல தான் இன்னைக்கு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தாண்டி திருச்சியில அவர் ஓப்பனா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து எங்களை ஆதரிச்சிருந்தீங்களா, இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டே ரசிகர்கள் மத்தியில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுக்காக சோபா சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முறை கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போ விஜய் அப்படிங்கிற மாதிரி